இந்த உலகத்தில் ஜோதிடம் இருக்குது, ஆராய்ச்சி இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எப்படி தந்திரம் பண்ணுறது? நரித்தந்திரம் மாதிரி. நரிக்கு தந்திரம் பண்ணாதானே அது ஜெயிக்க முடியும். எல்லாம் போராடினாலும் நரி ஒரு சின்ன தந்திரத்தால் அது ஜெயிச்சுட்டு வந்துடும். பெரிய சிங்கத்தையே தந்திரத்தில் தோக்கடிச்சிடும். அப்புறம் தந்திரம், மாயாஜாலம், கண்கட்டு வித்தை இதிலெல்லாம் பேர் போனவர் டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்களை ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, கேட்குதுங்களா? இப்போ ஜோதிடம் மிக சிறப்பான ஒரு துறை. அந்த ஜோதிடத்தில் நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கேள்விகள் கேட்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க, பதில் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல. அதாவது இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இந்த பலன் இருக்குன்னு சொல்கிறோம், இது சரியாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம். திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னா ஒரு நாள் லீவ் போட முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் பஸ் செலவுக்கு காசு இல்லை, நாங்கள் மட்டும் போயிட்டு வரணுமா குடும்பத்தோடு போயிட்டு வரணுமா, நீங்கள் குறித்து கொடுக்குற நட்சத்திரத்தில் எங்களால் போக முடியல, அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பலன் கிடைக்காது. பலன் கிடைக்காம ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா உடனே நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகிடும். போட நம்ம எது சொன்னாலும் நடக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க செயலுக்கு தப்ப சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் செய்ய ஒருத்தர் கணவன் மனைவி ஒரு ஜோதிடர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3000 ரூபா செலவாகுங்க, செலவு பண்ணிங்கன்னா வேணா இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறார். ஒரு சின்ன என்ன சொல்ல அர்த்தநாரீஸ்வரர் பூஜை இந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் சரியாகும்னு சொல்கிறாங்க. 3000 ரூபா எங்கள் வீட்டுக்காரம்மா புடவை கேட்டாங்க, வாங்கி தரலன்னு தான் கோச்சிட்டே போனாங்க. அந்த 3000 ரூபா வந்து பிரச்சனையாக வந்தாருக்கா சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியணும். இப்போது எந்த கிரகம் நல்லா இருந்தால் உச்ச புகழ் அடைய முடியும்? எந்த கிரகம் நல்லா இருந்தால் உச்ச புகழ் அடைய முடியும்? சொல்லுங்கய்யா, எனக்கு தெரியல, சொன்னீங்கன்னா. குரு நல்லா இருந்தால் உச்ச புகழ் அடையலாமா? எந்த கிரகம் சரியில்லைன்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு போக முடியும்? சரி, பொதுவாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கிரகம், இப்போ உதாரணத்துக்கு பிரதமராகணும்னா அதுக்கு ஒரு கிரகம் நல்லா இருக்கணும், பிச்சைக்காரனாகனா அதுக்கு ஒரு கிரகம் சரியில்லாமல் இருக்கணும். இது இருந்தால் நடக்கும் இல்லையா? இப்போது நாம் எப்போவுமே என்னென்னா மூலிகைகளில் நான் மூலிகைகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவேன். மூலிகைகள் தான் நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். உண்மையும் அதுதான் அப்படின்ற மாதிரி நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இந்த மூலிகைகளில் நமக்கு தெரிஞ்ச தினந்தோறும் எத்தனை மூலிகைகளை பயன்படுத்துகிறோம்? நம்ம சிட்டிக்குள்ளார இருக்கிறவங்களாகட்டும், ஜப்பானில் இருக்கிறவங்க, எங்கே இருக்கிறவங்க சரி, எத்தனை மூலிகைகளை பயன்படுத்துகிறோம்? அதிகபட்சம் நம்ம பயன்படுத்தக்கூடியதுனா 2-3 தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே முதல்ல டீ போடுறோம் இல்லைங்களா? டீ தூள் எது? இலை தானே, மூலிகை. கரும்புலேருந்து தான் சர்க்கரை எடுக்கிறாங்க, மூலிகை. அரிசி, பருப்பு, கடுகு, எண்ணெய், A to Z எல்லாமே மூலிகையிலேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ நம்ம உடலை வளர்த்துறதுக்கு மூலிகைகளை பயன்படுத்துகிறோம். பூஜையில் என்ன பயன்படுத்துகிறோம்? வெற்றிலை, பாக்கு, இது எல்லாமே மூலிகையிலேருந்து தான் எடுக்கிறோம் இல்லையா? தேங்காய், பழம், இது எல்லாமே மூலிகையிலேருந்து தான் இருக்கும். அப்போ பூஜை புனஸ்காரங்கள்லேயும் மூலிகைகள் பயன்படுது. பெருமாளுக்கு துளசி மாலை, அதே மாதிரி வில்வ மாலை, இதெல்லாம் போட்டு மூலிகையில் தான் பயன்படுத்துகிறோம். அதே போல் மருந்துகள் என்ன பண்ணுறாங்க? மூலிகையிலேருந்து எடுக்கக்கூடிய உப்பு, ரசாயனம் இதெல்லாம் தான் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பயங்கரமான கிரகம் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பச்சை மிளகாயை சாப்பிட்டாருன்னா காரம் இருக்குமா இருக்காதா? கிரகம் நல்லா இருக்கிறவர் சாப்பிட்டா காரம் இருக்கும். பிச்சைக்காரர் சாப்பிட்டாருன்னா காரம் இருக்குமா இருக்காதா? ஒரு நாளைக்கு 100 செடி வைக்கிறார், ஒரு செடி வைக்கிறாரு. அந்த செடி 100 செடி வைக்கிறவருக்கு ஒரு டேஸ்ட்டும், எல்லா செடியும் பிடுங்கி போடுறதுக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. டெய்லி மழை பெஞ்சா காரம் குறையுமா? மழை பெய்யவே இல்லைன்னா காரம் குறையுமா? உயர்ந்த ஜாதிக்கு காரம் குறையுமா? தாழ்ந்த ஜாதிக்கு காரம் குறையுமா? எதுக்காக மூலிகை தன்னுடைய நிலையிலிருந்து மாறுதல் தருதா? அப்போ மூலிகைகள் யாருக்காகவே மாறாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானுக்கு வில்வ இலையை மாலை போடுறாங்க இல்லையா? பெருமாளுக்கு துளசி மாலை போடுறாங்க. என்னதான் தங்க ஆபரணங்கள், வைர வைடூரியங்கள் போட்டாலுமே என்ன பண்ணுறாங்க, மூலிகைகளால் தான் அவங்க அலங்கரிக்கிறாங்க. மூலிகைகள் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. அப்போ மாந்திரிக வித்தைகளில் 64 மூலிகைகளை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. வசிய மூலிகைகள் செஞ்சோம்னா வசிய மூலிகை வசியம் செய்யுமா செய்யாதா? ஏழ்மைக்கு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு செய்யாது, பணக்காரருக்கு செய்யுமா? கிரகம் சூப்பராக இருக்கிறவருக்கு செய்யாது, கிரகம் நல்லா இல்லாதவருக்கு செய்யுமா? அது மாதிரி ஏதாவது இருக்கா? அப்போ அந்த வசிய மூலிகைகளை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஜாதகங்கள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் வேலை செய்யும் இல்லையா? எல்லாருமே சந்திரன் சரியில்லை அப்படின்னா அரிசி சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சந்திரன் அவருக்கு 8ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கிறாரு, 12ஆம் அதிபதியாக இருக்கிறார், 6ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, அவர் அவயோகியாக இருக்கிறாரு. அவர் சரியில்லைன்னு சொல்லணும்னா அரிசி சாதம் சாப்பிட முடியுமா? முடியாதான். சரி, சுக்கரன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? அப்போ உணவுங்கிறது
அதெல்லாம் தாண்டி தானே வேலை செய்யுது. அப்போ மூலிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். இப்போ 9 கிரகங்களுக்கு உண்டான விஷயங்களை நம்ம வந்து 9 நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் 9 நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க? போயிட்டு வர மாட்டாங்க. ஆனால் 9 நவகிரகங்களுக்கு உண்டான மூலிகைகளை பயன்படுத்தினாங்கன்னா வேலை செய்யும். அப்போ வந்து சூரியனுக்கான மூலிகை அப்படின்னு எடுத்திங்கன்னா எருக்கு வந்து வேர் எடுத்து தாயத்தா போட்டுக்கலாம். வேர் பாகம் ஒரு மாதிரி வேலை செய்யும், தண்டு பாகம் ஒரு மாதிரி வேலை செய்யும், இலை பாகம் ஒரு மாதிரி வேலை செய்யும். அப்போ அடிப்படை பேஸ் மட்டுமே சரியில்லை, அவனுக்கு அடிப்படை வாழ்வாதாரமே சரியில்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேர் பாகத்திலேருந்து தாயத்தை செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா தண்டு பாகத்திலேருந்து ஹோமத்துக்கு தண்டு குச்சிகளை கொடுக்கலாம். இலை பாகங்கிறது இலைகளாக மாலைகளாக தொடுத்து வழிபாடு செய்யலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய பூக்களை தொடுத்து வழிபாடு செய்யலாம். அது மாதிரி மூலிகைகளை பொறுத்தவரையிலும் எல்லா விதமான தேவைகளையும் மிக எளிமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. அதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா 9 கிரகங்களுக்கு உண்ட தேவையான விஷயங்களை ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும். எல்லா செடிகளையும் வச்சு நம்மளால் வளர்த்த முடியுமா? வளர்த்த முடியாது. அப்போ மூலிகைகளால் செய்ய முடியாத விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை மிக எளிமையாக உயர்த்தலாம். இதை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லையா? அப்போ மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மூலிகைகள் யாருக்கு தகுந்த மாதிரியும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. வசிய மூலிகைகள் வசிய வேலைகளை செய்யும். இன்றைக்கி வந்து நம்ம ஜோதிடத்தில் மிகப்பெரிய லெவலில் இருக்கோம், இருந்தாலும் ஜன வசீகரணம் நமக்கு இல்லை. ஜனவசியம் எனக்கு சுத்தமாக இல்லை சார். நான் படிக்காத சப்ஜெக்டே இல்லை. ஏலேருந்து இசட் வரல இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளையும் படிச்சுட்டேன். திதியை பற்றி எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிட்டேன், கர்ணத்தை பற்றி பண்ணிட்டேன், எல்லாம் A to Z. ஜோதிடத்தில் எனக்கு தெரியாத சப்ஜெக்டே இல்லை. எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் சரி நான் அதில் பதில் சொல்லிடுவேன். ஆனாலும் மக்கள் என்னை தேடி வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நான் என்ன செஞ்சால் மக்கள் வருவாங்க? நார்மலாக எடுத்துக்கோங்க. வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிம்பிளான ஒரு விஷயம். வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளில் குப்பை மேனி செடி எல்லா இடங்களுமே கிடைக்கும். குப்பை மேனி செடிக்கு பூஜை பண்ணணும். எப்படி பண்ணணும்? நம்ம வீட்டில் ஒரு விக்கிரகங்கள் தெய்வ விக்கிரகம் இருந்தால் எப்படி நம்ம பூஜை பண்ணுவோமோ அது மாதிரி வந்து அந்த குப்பை மேனி செடிக்கு மஞ்சள் தெளித்து விட்டுட்டு கீழே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செடிக்கு வந்து காப்பு கட்டணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. காப்பு கட்டுறது என்னென்னா ஒரு மஞ்சள் நூலில் மஞ்சள் கிழங்கு வச்சு காப்பு கட்டணும். காப்பு கட்டுறது எதுக்காகனா நான் செய்யக்கூடிய செயலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஏன்னா இந்த மூலிகைகள் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக நான் எடுக்கிறேன். இந்த மூலிகை பிரபஞ்சம் வேறு விஷயத்துக்காக படைச்சிருக்குது. இப்போ என் சுயநலத்துக்காக எடுக்கிறதுனால தயவு செஞ்சு எனக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுத்துடாதுன்னு மனசார வேண்டிட்டு கற்பூர தூப தீபங்கள்லாம் காமிச்சிட்டு ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுட்டு தீபம் போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த மூலிகையினுடைய வடக்கு போகக்கூடிய வேர் எடுக்கணும். மூலிகையினுடைய வடக்கு போக வேறு இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து கல்லோ அல்லது குச்சியோ வச்சு வடக்கு போகிற வேர் எடுத்துகிட்டு அதுக்கு அபிஷேகங்கள் செஞ்சு வெள்ளி தாயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிலையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 6 மணிக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வெள்ளி தாயத்துக்குள்ளார அடைச்சிட்டு அதுக்குள்ளார மங்களகரமான பொருட்களாக இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காய் விதைகள், கிராம்பு, சின்னதாக கிராம்பு இருந்தால் அது போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாசனை அதிகமாக இருக்கக்கூடியது அஷ்டகந்தம்னு ஒன்று பயன்படுத்தலாம். நம்ம கிடைக்காத பட்சத்தில் அத்தர் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிவிட்டு தாயத்தாக அடைச்சிட்டு நீங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே தெரியல. இதுக்கு ஏதாவது பெரிய செலவுகள் ஏதாவது இருக்க போதா? எதுவுமே குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபா தான் வரும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் சிம்பிளாக தான். ஓம் ஐயும் கிளியும் வசி வசி, ஓம் ஐயும் கிளியும் வசி வசி, மவ்வும் சவ்வும் வசி வசி சுவாகா. ஓம் ஐயும் கிளியும் வசி வசி, மவ்வும் சவ்வும் வசி வசி சுவாகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் தினந்தோறும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் 108 முறை டெய்லியும் சொல்லிட்டு வாங்க. இந்த நீங்கள் என்றைக்கு செய்கிறீங்களோ வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை வந்து 48 நாளுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாடிக்கையாளர்களுடைய வசீகரம் அதிகமாகும், மக்கள் கூட்டம் அதிகமாக வருதா இல்லையா நீங்கள் ரொம்ப எளிமையாக பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 300 ரூபாய் செலவில் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கான மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மணிமுருகேசன் ஐயா வந்து இப்போ எனக்கு முத பிரபஞ்ச குழுவில் அறிமுகமானார். அப்போ இருந்து நான் கூட பயணிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை என்றைக்காக பேச வைக்கிற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி சென்னையில் அவர் பேசணுங்கிற சூழ்நிலை உருவானதுனால தான் இன்றைக்கி வந்திருக்காரு. அப்படிங்கும்போது பிரபஞ்சம் என்றைக்கு உணர்த்துதோ அன்றைக்கி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருது. நம்மளுடைய இணைவில் யாரை நினைக்கிறோமோ அவங்க இணைவில் அப்படியே கொண்டு போகுது. அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா அருமையாக அவங்களுக்கு கொடுத்த பாணியில் சூப்பராக, அதாவது சுருக்கமாக பேசி முடித்தாங்க. அவங்க பாராட்டு விதமாக தங்கபாண்டி ஐயா அவங்கள வருக என வரவேற்கிறேன். அபிராசாகர் ஐயா வாங்க. மோகன் முரளி ஐயா,